ஓகேங்க. நம்ம இப்ப பட்டந்தூர் அக்ரஹாரால இருந்து ஸ்டார்ட் பண்றோம். குருமலை செட்டு வரைக்கும் அந்த ரோட கவர் பண்ணலான்ட்டு. பாப்போம் எப்படி இருக்குன்னு பெங்களூரோட ரோட் குவாலிட்டி மற்றும் மெயின்டெனன்ஸ். நான் ஒன்றும் பெரிய இன்ஸ்பெக்டர் எல்லாம் இல்ல. பட் அட்லீஸ்ட் நல்லா மக்களை கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் தானே. அது எப்படி இருக்குன்னு போய் ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கட்டும். ஓரளவுக்கு ரோடு நல்லா இருக்கு இவ்வளவு தூரத்துக்கு. எதுக்கு இந்த லாரி பின்னாடி எல்லாம் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 15-20 அடி தள்ளியே வாங்க, பாதுகாப்பா வண்டியை ஓட்டுங்க. ஏன்னா பெரிய வண்டினாலதான் உங்களுக்கு சேதாரம் ஜாஸ்தியா இருக்கும், உங்களுக்கும் உங்க வண்டிக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்களை பாதுகாப்பா பாத்துக்கோங்க. கடுகொடி ட்ரீ பார்க். Wait and go. நன்றிகள். ஏதோ ட்ரைனேஜ் செக் பண்றவங்க போலாம். இந்த ரோடு ஏன் வந்துட்டு இவ்வளவு நீட்டா இருக்குதுங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. இங்கே ஒரு ஐடி பார்க் இருக்கு, என் பேர் தெரியல. மெதுவா வாங்க, ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு பொறுமையா வண்டி ஓட்டுங்க. இஷ்டத்துக்கு ஓட்டி எவனாலும் மேல கொண்டு போய் விட்டு உங்களுக்கும் அவனுக்கும் சேதாரம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் அவுட்டர் டு பெங்களூர். ஒயிட்ஃபீல்டே வந்துட்டு கடைசி ஏரியா தான். நீங்க ஒயிட்ஃபீல்டு வந்துட்டு பெங்களூரோட கடைசி, நீங்க கிழக்க போறதுக்கு. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டாதீங்க. என்ன அது, ரைட்ல 2 இடத்துல ஃப்ராக்சர் ஆயிருங்களா? இது வந்து வர்த்தூர் ஒஸ்கோட்டை போறதுக்கான மெயின் ரோடுன்னு நினைக்கிறேன். ஓகே, வந்துட்டான் முதல் ஓட்ட. தீரா நெஞ்சில் வாழ்வு. அத்தனை ரோடு இருந்தாலும் ராங் சைட்லயே தான் வருவான், ஹெல்மெட் போட மாட்டான். இவங்களெல்லாம் போலீஸ் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் வந்து வாடகை எவ்வளோன்னு வந்து ஒரு நாள் கேட்டு பார்த்தேன். இந்த பக்கம் ஒரே ஒரு டைம் தான் நான் இந்த ரோட்லயே டிராவல் பண்ணிருக்கேன். சரி, இங்கெல்லாம் வாடகை எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி இந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்துட்டு 45,000 வாடகை. அது இந்த மெயின் ரோட்டு மேல 45,000. பெங்களூர்ல வாழ்றதே பெரிய கஷ்டம். அதுவும் இந்த டிராபிக், ரோடு, உடஞ்சி போன ரோடுங்க. என்ன அநியாயத்துக்கு இந்த மாதிரி கேவலமா இருக்கு, எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க போல. ஆஹா, ஐயோ தெரியாம இந்த பக்கம் வந்துட்டு போல. நானும் அன்னைக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி.
இன்னைக்கு என்னடான்னா இவ்வளவு கேவலமா இருக்கு. MBJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டிகிரி காலேஜ், ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ். அது என்ன ப்ரீ யூனிவர்சிட்டி? கேள்விப்படாத டைமா இருக்கு. ப்ரீ யூனிவர்சிட்டி. எனக்குலாம் என்ன பேர் வந்துச்சுன்னு தெரியல. அங்க முன்னாடி ஒரு 100 மீட்டருக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு யூட்டன் இருக்கு. யாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்க ஒரு ஓட்டை மடை. ஸோ இவ்வளவுதான் ரோடு மெயின்டெனன்ஸ் எல்லாம். இது ஆக்சுவலா ஒரு நல்ல ஒரு மெயின் ரோடு. இது எந்த பக்கம் போகுதுன்னு எனக்கு தெரியல. சிட்டி அவுட்டர்ல இது வந்து சன்னசந்திரா, திருமலை செட்டி, அந்த பக்கம் இன்னொரு ஊர் வந்துச்சு, அந்த பேர் கூட மறந்துச்சு எனக்கு. அந்த பக்கம் போற ஒரு நல்ல மெயின் ரோடு இது. சிட்டியை கனெக்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் நல்ல ஒரு குட் மெயின் ரோடு. இந்த இடம்லாம் கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. இது டேஞ்சரான ரோடு. எந்த ஒரு ஈஸியா வந்துட்டு உள்ள வந்துருவாங்க ரோடுக்குள்ள. கொஞ்சம் பார்த்து கவனமா வாங்க. மோசமான ரோடு தான். சென்டர் பார்ட்டிஷன். ஐயோ கொஞ்சம் பார்த்து போங்கடாரு. சென்டர் பார்ட்டிஷன் இல்ல, அதனால கொஞ்சம் கவனமா வண்டி ஓட்டுங்க. ரொம்ப தரமான கேவலமான ரோடு. கேவலத்துக்கு ஒரு தரம் பார்க்கலாமா இந்த ரோட்டை நீங்க காட்டலாம். பாய். ஓகே, இதுதான் திருமலை செட்டிபுரம். எனக்கு ஏரியா பேர் தெரியல, படிச்சுட்டு சொல்றேன். அநியாயத்துக்கு ரோடு மோசமா இருக்குங்க. இதெல்லாம் ரொம்ப கமர்ஷியலுக்கு நல்ல ஒரு அற்புதமான ரோட்டு. ஆளும் கேவலம் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரோடு. சரி, தரமான ரோட்டு போடத்தான் முடியல, மெயின்டைனாவது பண்ணலாம்ல நல்ல நல்ல மாதிரி. ரொம்ப சிரமமா இருக்கு இந்த பக்கம் எல்லாம் போறதுக்கு. இதுல வந்துட்டு
பெருமைக்கு வேற சொல்லிக்கிறாங்க, நம்ம ஊர் மெட்ரோ சிட்டி, எல்லாரும் வாங்க இந்த இடத்துக்கு வாங்க, அந்த கம்பெனில இருந்து இந்த கம்பெனிக்கு வாங்க. ரோடு நல்லா இருக்குனுங்க, இருக்கிறவங்க பூரா வெளியே போயிட்டு இருக்கான். சரி, இது ஒரு நல்ல ஜங்ஷன் மார்க்கெட்டு. எதுக்குடா 6 ஸ்பீட் பிரேக்கர் போடுறீங்க, அதுவும் ஜங்ஷன்ல?